अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व यहदीहुल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद। या अय्युहन नास इत्तक़ू रब्बकुम लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिनहा ज़ौजहा व बस्स मिनहुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अरहाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा। या अय्युहल्लज़ीना आमनू तक़ुल्लाह व क़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फिर लकुम ज़ुनूबकुम व मन युति'इल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा। கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னலாரின் வழிகாட்டுதலை பின்பற்றி வாழ்ந்த ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் உட ரஹ்மானின் ஒன்றா பெருங்கருணை என்றும் நின்று மட்டுமாக என்று பிரார்த்தித்து இந்த உரையினை எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகம் என்பது ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு சோதனைகள் நிறைந்த ஒரு சோதனை கூடமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதில் ஏற்படுகிற துன்பங்களும் சரி, இதில் நாம் சந்திக்கின்ற இன்பங்களும் சரி, இது அனைத்துமே நமக்கான ஒரு சோதனை. இந்த சோதனையில் இந்த அடியான் வெற்றி கொள்கிறானா என்பதை இறைவன் பார்ப்பதற்காக வேண்டிதான் நம்மை இப்படிப்பட்ட ஒரு சோதனைகளுக்கு உட்படுத்தி கொண்டிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிற பொழுது, அம் ஹசித்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, நீங்கள் இலகுவாக சொர்க்கத்தை அடைந்து விடலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உலமாய் அத்திக்கும் மசலுல்லதீன ஹலவு மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு ஏற்பட்ட துயரங்களும் கஷ்டங்களும் உங்களுக்கு ஏற்படாமல் நீங்கள் சொர்க்கத்தை அடைந்து விடலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? மஸ்ஸத்துஹுல் பஅஸா வதர்ரா, அவர்களை கடுமையான பசியாலும் வறுமையாலும் நாம் அவர்களை சோதித்தோம், எதிரிகளினுடைய துன்பத்தாலும் நாம் அவர்களை சோதித்தோம். ஜுல்ஜிலு, அவர்கள் நடுநடுங்கி போனார்கள். ஹத்தா யகூல ரசூலு வல்லதீன மஅஹு, அந்த தூதரும் அந்த தூதரோடு இருந்த மக்களும் புலம்பினார்கள். மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வினுடைய உதவி எப்பொழுது நமக்கு வரும்? இந்த எதிரிகளிடமிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு இறை உதவி எப்பொழுது வரும் என்று அவர்கள் ஏங்கினார்கள். அப்படிப்பட்ட துன்பங்களை சோதனைகளை நாம் அவர்களுக்கு வழங்கினோம். அல்லாஹ், நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி மிக அருகாமையில் இருக்கிறது என்று அல்லாஹ் தான் வழங்கக்கூடிய சோதனைகளை, அதை சந்தித்த மக்களை குறித்து சொல்லி காட்டுகிறார். அதே போன்று இன்னொரு வகையிலும் அல்லாஹ்வுடைய சோதனை வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனி இஸ்ரவேலர்களுடைய காலகட்டத்தில் நடந்த ஒரு செய்தியை சொல்கிறார்கள். 3 நபர்கள், அந்த 3 நபர்களில் ஒருவர் வெண்குஷ்ட நோயால், தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இன்னொருவர் வழுக்கை தலையோடு ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இன்னொருவர் கண்டறியாத குருடராக இருக்கிறார். இந்த 3 பேருமே ஒரு குறையை வழங்கப்பட்டு கடுமையான துன்பத்தில் இருக்கிறார்கள். இந்த 3 பேருமே கடுமையான ஏழ்மை நிலையில் தான் இருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ் இந்த 3வரையும் சோதிக்க நினைத்து மலக்குமார்களை அவர்களிடத்தில் அனுப்புறான். முதலாமானவரிடத்தில் வருகிறார்கள். உங்களுக்கு நீங்க என்ன வேணும்னு ஆசைப்படுறீங்க? அவர் பார்க்கறதுக்கெல்லாம் ஆள் தோற்ற ஒரு மாதிரி இருக்குது. தொழுநோயில பாதிக்கப்பட்ட, அந்த வெண்குஷ்ட நோயில பாதிக்கப்பட்டிருக்கிறார். அப்ப அவரிடத்துல கேட்கும்போது, நான் என்ன செய்யணும்? பார்க்கிறதுக்கு அழகா இருக்கணும், என்னுடைய இந்த தொழுநோய்கள் எல்லாம் என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். அதற்கு என்ன செய்யறாங்க? அதை செய்து விடுகிறார்கள். உங்களுக்கு என்ன வேணும்? ஒட்டகம் வேணுமா, மாடு வேணுமான்னு கேட்கிறாங்க. அவர் என்ன செய்யறார்? ஒட்டகத்தை கேட்கிறாரு. ஒரு கருவுற்ற பெண் ஒட்டகத்தை வழங்கி
என்ன செய்யறாங்க, இதுல உங்களுக்கு பரக்கத்து கிடைக்கும் சொல்லிட்டு வந்துடுறாங்க. இரண்டாவது நபர் படுக்கையோடு இருக்கிறார். அவர்கிட்ட இதே மாதிரி என்ன செய்யறாங்க, வர்றாங்க. அவரிடத்துல கேட்கறாங்க. அவர் சொல்றாரு, மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, என்கிட்ட நெருங்கி பழக மாட்டாங்க, எனக்கு தலையில முடி இல்லாம சொட்டையாளு அசிங்கமா இருக்குது அப்படிங்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய அந்த வழக்கை என்ன செய்யறாங்க, அப்ப அதை சரி செய்து அவருக்கு அழகான முடிகள் வந்து விடுகிறது. அவருக்கு என்ன செய்யறாங்க, ஒரு மாட்டை, கருவுற்ற ஒரு சினை மாட்டை, பெண் மாட்டை வழங்குகிறார்கள். இதுல உங்களுக்கு பரக்கத்து கிடைக்கின்றான். மூன்றாவது ஒருவர் கண் தெரியாத குருடர், அவரிடத்தில் வருகிறார்கள், விசாரிக்கிறார்கள். அவர் என்ன செய்யறார், தன்னுடைய குறையை முன்வைக்கிறார். அவருக்கு என்ன செய்யறாங்க, பார்வையை வழங்கி அவருக்கு ஒரு ஆட்டை, பெண் ஆட்டை வழங்குகிறார்கள். எல்லாருக்கும் ஒரு உணவு வழங்கப்படும். வழங்கப்பட்டால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னாடி அதில் கடுமையான பரக்கத், ஒவ்வொருவரும் பெரும் பெரும் கணவாய்கள் நிரம்ப ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகங்களும் பெரிய செல்வந்தர்களாக மாறிவிடுகிறார்கள் 3 பேரும். இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த சோதனையினுடைய அடுத்த கட்டமாக அவர்களை சென்று இன்னொரு விதத்துல சோதிக்கலாம். ஏற்கனவே அல்லாஹ் எப்படி சோதிச்சான், அவங்களுக்கு ஒரு குறையை கொடுத்து ஏழ்மையையும் வறுமையையும் கொடுத்து என்ன செய்யறான், அல்லாஹ் சோதிக்கிறான். அதுல இருந்து ஒரு மிகப்பெரிய செல்வத்தை, ஒரு செழிப்பை வழங்கியதற்கு பின்னால், படிப்படியான முன்னேற்றத்தை வழங்கியதற்கு பின்னால் இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், மலக்குமார்களை அனுப்புகிறான். வர்றாங்க, உங்கள்கிட்ட கேட்கறாங்க, நான் இந்த மாதிரி வழி தவறி வந்துட்டேன், என்னிடத்துல எனக்கு போறதுக்கு வேற வழி இல்லை. அவர் பேச்சுவார்த்தை நடக்கும் போதே அவர் பார்த்து என்ன செய்யறாரு, உங்களை எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு நேரத்தில் நீங்கள் வெண்குஷ்ட நோயோடு, தொழுநோயோடு நீங்கள் இருந்தீர்கள், ஏழ்மையில இருந்தீங்க, நீங்க தான் அது, எனக்கு வந்து இப்ப உங்களால் முடிஞ்சா ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப அந்த மனிதர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து அது அது வேறாது, நான் பரம்பரையா நான் பணக்காரன் தான், நான் மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாக தான் இருக்கிறேன் என்று சொல்லி என்ன செய்யறாரு, அதை கொடுப்பதற்கு மறுத்து விடுகிறார். இவர் என்ன செய்யறாரு, எனக்கு ஒட்டகம் தாங்க, நான் பயணப்பட்டு போகணும், எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் அமையும் அப்படிங்கிறாங்க, மறுத்துடுறாங்க. இரண்டாவது மனிதர், யார் வழுக்கையா இருந்து அவர் செல்வத்தை அடைந்தாரோ அவரிடத்திலையும் வருகிறார்கள். அவர்கிட்ட கேட்கிறாங்க. அவர் என்ன செஞ்சிடறாரு, இல்லப்பா நான் கொடுக்க முடியாது, நானும் என்னுடைய உழைப்பால், என்னுடைய கடினமான முயற்சியால் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், வளர்ந்திருக்கிறேன், உயர்ந்திருக்கிறேன், நீங்க சொல்லக்கூடிய நான் கிடையாது, என்னால இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு, தட்டி கழித்து விடுகிறார். மூன்றாவது அந்த கண் தெரியாத நம்மளிடத்தில் வர்றாங்க. அவரிடத்தில் சொல்றாங்க, இதே மாதிரி நிகழ்வு நடக்குது. அவர் சொல்றாரு, ஆமா நீங்க சொன்ன ஆள் நான் தான், இந்த ஆட்டு தொழுவத்தில், இந்த கூட்டத்தில் நீங்கள் எத்தனையை எடுத்துக்கொண்டாலும் நான் உங்களிடத்துல கேட்க மாட்டேன், நீங்க தாராளமாக என்ன செய்யலாம், எடுத்துக்கொண்டு செல்லலாம் என்று சொல்லி ஒரு சோதனையை, இறைவன் வைத்த ஒரு சோதனையை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, எடுத்து சொல்றாங்க. இது அவங்களுடைய வாழ்க்கையில் வைக்கப்பட்ட ஒரு சோதனை. இதுதான் நம்முடைய வாழ்க்கைக்குமான சோதனை. அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நடந்து முடிந்து விட்டது. சுருக்கமாக அல்லாஹ்வுடைய தூதரை நமக்கு சொல்லுகிறார்கள். அப்படித்தான் அல்லாஹ் நம்மையும் சோதிப்பான். நமக்கான வளர்ச்சி இருக்குது. ஒருத்தன் ஏழ்மையில கஷ்டத்துல இருந்திருப்பார், ஒரு குறிப்பிட்ட காலம் பின்னாடி ஒரு 30 வருஷம் 20 40 வருஷம் கழிச்சு பெரிய செல்வந்தராகிறார். அவர் எப்படி இந்த செல்வத்தை அடைந்தார், அவர் யோசிச்சா அவருக்கு தெரியும். நான் வெளிநாட்டுக்கு போனேன், அப்படி சம்பாதிச்சேன், அந்த மூட துப்புனேன், இவ்வளவு கஷ்டப்பட்டேன், உடைச்சேன், கொண்டேன், இது எல்லாம் சரி. இதுல அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் அருளும் இல்லை என்றால் நாம இப்படி இந்த நிலைக்கு வந்திருக்க முடியுமா? இதுல இறைவனுடைய ஒரு சோதனை இல்லை என்றால் நாம் இந்த நிலைக்கு உயர்ந்திருக்க முடியுமா என்கிற அந்த சிந்தனையை மறக்கடிச்சிடும். அல்லாஹ் நினைச்சிருந்தா அந்த மலக்குமார்களின் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஆட்டு துருவத்தையும் மாட்டு துருவத்தையும் ஒட்டகத்தினுடைய மிகப்பெரிய கூட்டங்களையும் கொடுத்திருக்க முடியும். ஏன் அல்லாஹ் அப்படி கொடுக்கல? சோதனை என்றால் அந்த சோதனைக்கு உண்டான ஒரு தரம் என்று இருக்க வேண்டும். இவர் ஒரு ஒட்டகத்தை, ஒரு மாட்டை, ஒரு ஆட்டை கொடுக்கும் பொழுதுதான் இதுல அவருடைய உழைப்பு இருப்பதை போன்ற ஒரு மாயை, ஒரு தோற்றம் ஏற்படும். ஆனால் உண்மையிலே என்ன, அல்லாஹ் வழங்கக்கூடிய ஒரு சோதனையும் அல்லாஹ் நமக்கு வழங்கிய பரக்கத்தும் தான் அந்த இடத்தில் இருக்கிறது. இதை என்ன செய்யறாங்க, அந்த மனிதர்கள் மறந்து விடுகிறார்கள். இது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, ஒரு எச்சரிக்கையா எடுத்து வைக்கிறான். இந்த ரெண்டுலையுமே மனிதர்கள் என்ன செய்து விடுவார்கள், ஒரு கடும் சோதனை, ஒரு நெருக்கடி, ஒரு நட்டம்,
ஒரு மிகப்பெரிய துன்பம் ஏற்பட்டால் உடனே மனிதன் என்ன செய்வான்? வேறு மாற்று வழியை, தனக்கு தேவையான மற்றொரு வழியை தேடி சென்று விடுவான். ஒரு செல்வம் கிடைத்து விட்டது, அந்த செல்வம் கிடைக்கிற வரைக்கும் அவனுடைய தேட்டை எப்படி இருக்கும்? நான் நல்ல நிலைமைக்கு வந்தால் அல்லாஹ்வுடைய பாதையில் உதவுவேன், இப்ப மட்டும் என்கிட்ட காசு இருந்தா நான் வாரி இறைச்சிருப்பேன் சொல்லுவான். அது வந்துருச்சுன்னா அந்த நிலை அந்த மனிதனுடைய உள்ளத்திலிருந்து மாறிவிடும். இது செல்வம் என்று மட்டுமல்ல, ஒரு அழகான ஒரு வாழ்க்கை, ஒரு இதமான வாழ்க்கை வந்து விட்டது என்றால் மனிதர்களுடைய உள்ளம் அந்த உலகத்தை நோக்கி, உலக தேவையை நோக்கி, உலகத்தினுடைய இன்பங்களை நோக்கியே அவனுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக சென்றுவிடும். இந்த இரண்டு இடங்களில் தான் இறை தூதுவரை பின்பற்றுகிற சமுதாயமாக இருக்கக்கூடிய நாம தனித்து விளங்க வேண்டும். நம்முடைய தனித்தன்மையோடு நாம் விளங்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் வாழ்ந்த சஹாபாக்களை பாருங்க. ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உங்களை என் உயிரை விட நேசிக்கிறேன். அஹப்ப இலைய மின் நஃப்ஸி, என்னுடைய உயிரை விட, வஅஹ்லி, என்னுடைய குடும்பத்தாரை விட, வவலதி வவாலிதி, என்னுடைய பெற்றோர்களை விட, என்னுடைய பிள்ளைகளை விட நான் உங்களை அளவுக்கு அதிகமாக உங்களை நான் நேசிக்கிறேன். நான் வைனீலா அகூனு ஃபி பைத்தி, என்னுடைய வீட்டில் நான் இருக்கிறேன். ஃபாதுகுரு, நான் உங்களை நினைத்து பார்க்கிறேன். என் வீட்டில் நான் இருக்கிறேன், உங்களை நான் நினைச்சு பார்க்கிறேன். ஃபமா அஸ்பர ஹத்தா ஆதி, நான் அமைதியாக விட்டால் உங்களிடத்தில் வந்து விடுகிறேன். ஃபாந்துரு இலை, உங்களை நான் பார்க்கிறேன். வைதா தகர்து மௌத்தி வ மௌத்தக், நான் என்னுடைய மரணத்தையும் உங்களுடைய மரணத்தையும் நினைத்து பார்க்கிறேன். நான் ஒரு நாளைக்கு மரணிக்கலாம், நீங்களும் ஒரு நாளைக்கு மரணிக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதரை அவ்வளவு விருப்பத்தோடும் பிரியத்தோடும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து சொல்கிறார், அரஃப்து அன்னக, நான் அறிந்திருக்கிறேன், நீங்கள் இதா தஹல்தல் ஜன்னா, நீங்கள் சொர்க்கத்திற்கு நுழைந்து விட்டீர்கள் என்றால் ருஃபியாத் மஅன் நபி, நீங்கள் நபிமார்களோடு உயர்த்தப்பட்டு விடுவீர்கள். உங்களுக்கு உண்டான இடம் சொர்க்கத்தில் உயரமாக சென்றுவிடும். வைன்னி இதா தஹல்துல் ஜன்னா, நான் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டால் கஷீது அன்லா அராக, நான் ரொம்ப கவலைப்படுவது, என்னுடைய மன வருத்தம் என்ன தெரியுமா? நான் உங்களை சொர்க்கத்தில் பார்க்க முடியாமல் போய்விடுமோ, சொர்க்கத்தில் உங்களை நான் சந்திக்க முடியாமல் போய்விடுமோ என்றுதான் என்னுடைய வருத்தம் இருக்கிறது. இந்த உலகத்தில் உங்களை நேசிக்கிற நான் என்னுடைய உயிரை விட, என் குடும்பத்தை விட, என்னுடைய அனைத்து செல்வங்களையும் விட நேசிக்கிற நான் அற்ப சொற்பமான நேரத்தை தான் என்னுடைய குடும்பத்தோடு நான் கிடைக்கிறேன். எனக்கு உங்களுடைய ஞாபகம் வந்து விட்டால், உங்களுடைய நினைவு வந்து விட்டால் உங்களிடத்தில் நான் ஓடி வந்து விடுகிறேன். இதே நிலை சொர்க்கத்தில் எனக்கு கிடைக்குமான்னு தெரியலையே என்று புலம்புறார். அவருடைய எண்ணம், சிந்தனையை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே அமர்ந்திருக்கிறாங்க. பலம் எருத்த அலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பதிலும் சொல்லல. ஹத்தா நஸல ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். உமை யுத்தில்லாஹ வ ரசூலா, யார் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறார்களோ ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யின வஸ்ஸிதீகீன், நபிமார்களுக்கும் நல்லடியார்களுக்கும் எவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிந்திருக்கிறானோ அப்படிப்பட்டவர்கள் தான், அப்படிப்பட்ட அந்த மனிதர்களோடு, அப்படிப்பட்ட அந்த இறை தூதுவர்களோடு தான் அந்த நல்லடியார்கள் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவர்கள் இருப்பார்கள் என்கிற அந்த வசனம் இறக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அதை சொல்லுகிறார்கள். அதற்கப்புறம் தான் அந்த மனிதர் என்ன செய்கிறார்? ஆசுவாசப்படுகிறார், அமைதி அடைகிறார். இது சஹாபாக்களுடைய சிந்தனை. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் மரணத்தை மறுத்தவன், மரணம் ஏற்படாது என்று சொன்னவன் யாரும் இருக்க முடியாது. ஒவ்வொருவருமே மரணத்தை சந்திப்பார்கள் என்பதை உலகத்தில் உள்ள அனைவருமே நம்பி இருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்தில் ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய சிந்தனை, ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவனுடைய எண்ண ஓட்டம் எந்த நிலையில் மாறி இருக்க வேண்டும் என்றால், மரணத்தை நாம் சந்திக்க போகிறோம். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சந்திக்கும். எங்கிருந்தாலும் நாம் சந்திக்க போகிறோம். இதை யாருமே என்ன செய்தது கிடையாது, மறுத்தது கிடையாது. அல்லாஹ் நினைத்த அவன் நாடிய அந்த நொடியில் நம்மை மரணம் வந்து அடையும். அதிலையும் நமக்கு எந்த மாற்று கருத்து கிடையாது. உலகத்தில் எவனுக்குமே அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால்
மற்ற மனிதர்கள் அவன் என்ன நினைப்பான், நாம மரணிச்சுட்டா மண்ணோடு மண்ணா போயிடுவோம், மக்கி போயிடுவோம், நம்ம இல்லாம போயிடுவோம், அதுக்கு வரைக்கும் நாம நம்மளால இயன்றதை இந்த உலகத்தில் அனுபவிச்சுட்டு போயிடணும் என்கிற சிந்தனை மற்றவர்களுக்கு இருக்கும். ஆனால் ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய சிந்தனை என்ன? இந்த மரணம் என்பது நம்மை சுவனத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு பாடமாக அமைந்திருக்க வேண்டும். நாம் மரணித்தால் அது சுவனத்தினுடைய பாதையாக இருக்க வேண்டுமே தவிர வேறு வழி தவறிய அதல பாதாள குழியில் நாம் விழுந்துவிடக் கூடாது என்கிற அந்த சிந்தனை இருந்தால் அதற்கு முன்பு வரை, அந்த மரணத்திற்கு முன்பு வரை நம்முடைய அமல்கள், நம்முடைய வணக்கம், நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே இறை தூதரை நேசித்த இறை தூதர் காட்டிய வழியில் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்கிற அந்த சிந்தனையில் நம்முடைய பயணத்தை அமைத்துக் கொண்டால் நம்முடைய மரணத்தை நாம் அடைந்தாலும் நாளை மறுமையில் நம்மால் வெற்றி கொள்ள முடியும். அதுதான், அந்த நிலைதான் இறை நம்பிக்கையாளர்களுக்கும் ஏனைய மக்களுக்கும் உண்டான வித்தியாசம். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தாயாரினுடைய மையவாடிக்கு கபருக்கு முன்னாடி அழுகிறான், கடுமையா அழுகிறான். சஹாபாக்கள் பார்த்துட்டு சஹாபாக்களும் அழுக ஆரம்பித்து விடுகிறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் அழுகிறாங்கன்னா அவங்களும் என்ன செய்யறாங்க, அழுகிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இது என்னுடைய தாயாரினுடைய கபர், அவர்கள் இங்கு அடக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் உயிரோடு இருக்கிற பொழுது நான் இறை தூதுவராக இல்லை, எனக்கு முன்னால் அவர்கள் மரணத்தை சந்தித்து விட்டார்கள். நான் அல்லாஹ்விடத்தில் இவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோருவதற்கு அனுமதி கேட்டேன், அல்லாஹ் அதை மறுத்து விட்டான். நான் இவர்களை பார்ப்பதற்கு அனுமதி கேட்டேன், அல்லாஹ் எனக்கு அனுமதி அளித்திருக்கிறான். இப்பொழுது நான் இங்கு மேலே இறை தூதுவராக நின்று கொண்டிருக்கிறேன், என்னுடைய தாயார் இந்த கபரில் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அந்த தூதரின் சிந்தனை. இதே சிந்தனை அப்படியே அந்த இறை தோழர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு நிலையில் ஒரு நேரத்தில் அல்லாஹ்வுடைய காலகட்டத்துக்கு பின்னாடி ஒரு செல்வம் எல்லாம் வழங்கப்பட்டு ஒரு நல்ல நிலையில இருக்கிறாங்க. இவங்க நோன்பு வச்சிருக்கிறாங்க, நோன்பு வைத்து அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கான உணவுகள் பதார்த்தங்கள் முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி வைக்கப்பட்டிருக்கும் பொழுது அவங்க சில நினைவு கூறுதல்கள் எடுத்து பார்க்கலாம். குத்தில ஹம்சா, எனக்கு முன்னாடி ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், ஹைரும் மின்னி, அவர் என்னை விட சிறந்தவர். வகுத்தில முஸாப் இப்னு உமைர், என்னுடைய நண்பர் முஸாப் எனக்கு முன்பாக கொலை செய்யப்பட்டு விட்டார். வஹுவ ஹைரும் மின்னி, அவரும் என்னை விட சிறந்தவர். ஆனால் நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால், அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள், எங்களுக்கு அதிகமான செல்வம் வழங்கப்பட்டு விட்டதோ என்கிற அச்ச உணர்வு எனக்கு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் வாழ்ந்த காலகட்டங்களில் எங்களுக்கு 3 வேளை நாங்கள் ஒரு நாளைக்குண்டான உணவை பரிபூர்ணமாக நாங்கள் உண்டதில்லை. பசியில் இருந்தோம், வறுமையில் இருந்தோம். ஆனால் அந்த பசியும் வறுமையும் என்னுடைய உள்ளத்தை காயப்படுத்தவில்லை. எனக்கு இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த செல்வம் மறுமையில் நான் சம்பாதித்த நன்மைகளை என்னுடைய தோழர்களை போன்று நானும் கொலை செய்யப்பட்டிருக்க கூடாதா, ஷஹீதா இருக்க கூடாதா, நானும் அவர்களோடு உகதிலே மண்ணோடு மண்ணாக ஆகியிருக்க கூடாதா, இறைவனுடைய அடி சேர்ந்திருக்க கூடாதா என்கிற ஒரு சிந்தனையில் இவங்களுடைய என்ன பண்ணமாகுது. இன்னைக்கு நாம இப்படி உட்கார்ந்து சாப்பிடுறோமே, நாம போர்க்களங்கள்ல கலந்து கொண்டு பத்ர்ல உஹதுல அல்லாஹ்வுடைய தூதரோடு கலந்து கொண்டு சம்பாதித்த நன்மைகளுக்கு உண்டான கணக்கை அல்லாஹ் இங்க தீர்க்கிறானோ, இந்த செல்வத்தின் மூலமாக தீர்க்கப்படுகிறதோ என்கிற சிந்தனையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கபருக்கு அருகாமையில் உட்கார்ந்து கடுமையா அழுகிறாங்க. கடுமையான அழுகை. இப்போ அந்த இடத்துல மற்ற சஹாபாக்கள்லாம் பேசுறாங்க, ஏன் இந்த மனிதர் அதிகம் அழுகிறாரு, இவ்வளவு கடுமையா ஏன் அழுகிறாரு? அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த இடம் இருக்குது, இந்த மன்னரை என்பது, இதில் ஒருவன் வெற்றியை கண்டுவிட்டால் அவனுடைய அடுத்தடுத்த தரங்களில் அடுத்தடுத்த கட்டங்களில் அவன் வெற்றியை கண்டுவிட முடியும். இங்கே ஒருவன் தடுமாறிவிட்டான் என்றால்
அவனுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும், மறுமையினுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் என்கிற ஒரு எச்சரிக்கையை வைக்கிறார்கள். இந்த எச்சரிக்கைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வார்த்தெடுத்த அந்த சமுதாயம் அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக பதிலளித்தார்கள். போர்க்களங்களா அறிவிப்பு வந்தவுடனேயே களத்தை சந்தித்தார்கள். பொருளாதாரமா அறிவிப்பு வந்தவுடனேயே வாரி இறைத்தார்கள். களத்திலே இறங்குவதா அல்லாஹ்வுடைய தூதருடைய அறிவிப்பு வந்தவுடனேயே அவர்கள் முன்னால் நின்று முகம் காட்டினார்கள். ஆனால் அப்படி நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது இந்த உலகத்தினுடைய மாயையில், இந்த உலகத்தினுடைய இன்பத்தில் சிக்கி நாம் விழுந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது இந்த உலகத்தினுடைய துன்பத்தில் சிக்கி நாம் விழுந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். துன்பமாக இருந்தாலும் சரி, இன்பமாக இருந்தாலும் சரி, இரண்டுமே நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சோதனை தான் என்பதை கவனத்திலே கொண்டு நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த உரையை சொல்லுகிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த தோழர்கள் எந்தெந்த வழிமுறைகளிலெல்லாம் இந்த வெற்றியை அவர்களால் பெற முடியுமோ, அதற்கான வாய்ப்பு கிடைக்கிறதோ, அதையெல்லாம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்துவதற்குண்டான, முனைவதற்குண்டான முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் ஒரு போர்க்களம் ஒன்று, அந்த போர்க்களத்தில் ஒரு தோழர் பங்கு கொள்ளுகிறார். போர்க்களம் நிறைவேறுகிறது, இஸ்லாமிய படை வெற்றி கொள்கிறது. வெற்றி கொண்டவுடனே அல்லாஹ்வுடைய தூதர் போர்க்களங்களில் பங்கு கொண்டவர்களுக்கு கனீமத் பொருட்களை, போரில் கிடைத்த வெற்றி பொருட்களை பங்கு வைத்து அதனை வழங்குவார்கள். அப்படி என்ன செய்யறாங்க, இந்த மனிதருக்கான பங்கு தொகையை, அந்த கனீமத்தை தயார் செய்து சஹாபாக்களிடத்திலே கொடுத்து அந்த நபரிடத்தில் அனுப்புகிறார்கள். அண்ணா ஆராபியா, அவர் ஒரு கிராமப்புறத்திலிருந்து வந்த ஒரு சஹாபி. போய் அவங்கள்ட்ட கொடுத்த உடனே சஹாபாக்கள் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அதை வாங்கிட்டவங்க கேட்குறாங்க, இது என்ன? போர்க்களத்தில் நீங்கள் பங்கு கொண்டதற்காக உங்களுக்கான கனிமத்தினுடைய பங்கு என்று சொல்கிறார்கள். அப்போ அதை வாங்கிட்டு அவர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வரார். அல்லாஹ்வுடைய தூதரை, யார் ரசூலுல்லாஹ், என்ன என்ன நோக்கத்தில் நீங்க கொடுத்தீங்க? அவர் பேசுறார், இதை நீங்க என்ன காரணத்திற்காக வேண்டி கொடுத்தீர்கள்? இந்த கனிமத் பொருளுக்காகத்தான் நான் அந்த போர்க்களத்தில் பங்கு கொண்டு போரிட்டேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இது எனக்கு வேண்டாம். உலாக்கின் அத்ததோடு நான் உங்களை பின்பற்றுவது, ஒரு இறை தூதுவராக உங்களை பின்பற்றுவது, உங்களோட இந்த போர்க்களத்தில் நான் பங்கு கொள்வது எதற்கு தெரியுமா? எனக்கு ஒரு வாய்ப்பு வேண்டும், ஒரே ஒரு வாய்ப்பை அல்லாஹ் அளிக்க வேண்டும். நான் எதிரிகளோடு போர் புரியக்கூடிய அந்த நேரத்தில் எதிரி படையில் இருந்து, எதிரிகளிடத்தில் இருந்து ஒரு அம்பு பாய்ந்து வந்து என்னுடைய இதோ இந்த நெஞ்சு கூட்டை அது பிளந்து அந்த போர்க்களத்தில் நான் ஷஹீதாக வேண்டும். இதுதான் என்னுடைய நோக்கம். இந்த நோக்கத்திற்குத்தான் நீங்கள் போர் என்று அறிவித்த உடனேயே நான் ஓடி வருகிறேனே தவிர நீங்கள் வழங்கக்கூடிய இந்த கனிமத்துக்கு இல்லை என்று சொல்றான். இதே மாதிரி ஒரு களம், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மனிதரை சந்திக்கிறார்கள், ஷஹீதாகி கிடக்கிறாரு. என்ன மாதிரியா அவர் சொன்னாரோ அந்த மாதிரி அதே மாதிரி நெஞ்சு கூட்டுல அம்பு பாய்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, இந்த மனிதர் அன்றைக்கு ஒருவர் வந்து சொன்னாரே அவர்தானே இவர் அப்படிங்கிறான். இப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, ஆமா அன்னைக்கு வந்து சொன்னவர் தான் இவர் அப்படின்னு. உடனே அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவரும் உண்மை உரைத்தார், அல்லாஹ் அதை உண்மைப்படுத்தி விட்டான், அவருடைய நோக்கமாக என்ன இருந்ததோ அதை அல்லாஹ் நிறைவு செய்து விட்டான் என்று சொன்னார்கள். இன்னொரு தருணம், உம்மு தஹதா, அபு தஹதா என்கிற ஒரு சஹாபி, ரெண்டு மனிதர்களுக்கு மத்தியில் ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு உரை சென்று கொண்டிருக்கிறது. அதுல அந்த ஒரு இடத்தகராறு ரீதியா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன, ஒருத்தருக்கு ஒரு தோப்பு, ஒரு பெரிய பேரித்தம்பள தோப்பு இருக்கிறது, இன்னொருக்கு நஹ்லா, ஒரே ஒரு பேரித்தம்பள மரம் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எவ்வா உங்ககிட்ட இருக்கிறது ஒரு மரம் தான், அவர்கிட்ட ஒரு தோப்பு இருக்குது, நீ இதை வச்சிருக்கிறதுனால ரெண்டு பேருக்கு சண்டை வந்துகிட்டே இருக்குது, நீ அந்த ஒரு மரத்தை கொடுத்துட முடியாது, நான் பிரச்சனை முடிஞ்ச
கொடுத்துருங்க, அல்லாஹ் சொர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு மரத்தை தருவான் என்று சொல்கிறார்கள். அவரு என்ன செஞ்சிடறாரு, இல்ல இல்ல இது ஏன் உரிமை, நான் இதெல்லாம் நிப்பேன்றாரு. இது அந்த அபுதஹதாங்கிற அந்த சஹாபி கேட்ட உடனே அவர் அந்த மனிதர் இடத்துல போறார். போய், எப்பா நீ வச்சிருக்கிற ஒரு மரம் பிக்னி, அந்த மரத்தை என்கிட்ட கொடுத்துரு. அந்த மரத்தை என்கிட்ட கொடுத்து என்கிட்ட ஒரு தோட்டம் இருக்கிறது, அந்த தோட்டத்தை நான் உனக்கு தரேன், எனக்கு நீங்க ஒரு மரத்தை தரியா அப்படிங்கிறான். அந்த ஆளு பார்த்துருப்பாரு, யாரா இந்த மனுஷன், ஒரு தோட்டத்துக்கு ஒரு மரமா? இந்த ஏதாவது ஒரு புத்தியில யோசிக்க முடியுமா? ஒரே ஒரு நாள் கூத்துக்காக வேண்டி, ஒருவேளை சாப்பாட்டுக்காக வேண்டி ஹோட்டலை போய் அவனை விட்டு கொடுப்பானா? இந்த மாதிரி ஒரு சிந்தனையில செய்யறாருன்னு சொல்லி அவர் என்ன செஞ்சாரு, சரிப்பா அந்த மரத்தை நீ வச்சுக்க, உன் தோட்டத்தை தா அப்படிங்கிறான். அதை வாங்கிட்டு ஓடி வரார் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட. அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மனிதனிடத்திலிருந்து நான் அந்த மரத்தை வாங்கி விட்டேன், நான் உங்களுக்கு தருகிறேன், நீங்க அதை யாருக்கு கொடுக்கணுமோ கொடுத்துக்கங்க, பிரச்சனை இல்லை. சொர்க்கத்தில் எனக்கு ஒரு மரம் கிடைக்கும் என்று சொன்னீர்களே, அந்த மரம் எனக்கு கிடைக்குமா என்று கேட்கிறார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நிகழ்வை பார்த்துவிட்டு எதிர்பார்த்து இருக்கிறாரா? அவர் என்ன நினைக்கிறாரு, ஒரு மரத்தை நான் எப்படி விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறார். இவர் என்ன நினைக்கிறாரு, சொர்க்கத்தில் ஒரு மரம், சொர்க்கத்துல ஒரு மரம், இரண்டாவது சொர்க்கம் என்று நமக்கு கிடைத்து விடுகிறது, நாம சொர்க்கவாதியாக மாறிவிடலாம், இது ஒரு வாய்ப்பு என்ற ஒரு முயற்சியில அவர் இறங்கி விடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கம்மின் கதாக்கி அபுலி அபுதஹதா ஃபில் ஜன்னah, இந்த அபுதஹதாவிற்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் எத்தனை எத்தனை பெரிய நீரோடைகளை வைத்திருக்கிறான் என்று தெரியவில்லையே. ஃபகால மிராரா, பலமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்கிறார்கள் என்று ஹதீஸ்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதுதான் அந்த தோழர்களினுடைய ஆர்வம். அப்ப இந்த ஆர்வத்தன்மையோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், அந்த மறுமையினுடைய வெற்றியை அடைவதற்குண்டான முயற்சியில் இறங்க வேண்டும் என்று கூறி இந்த உரையை சொல்கிறேன். வாசகமான